தமிழர் நலன் தொடர்பிலே இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நகர்வுகள் திருப்தியாக இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு இந்த அரசின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் இவர்களும் முன்னர் ஆயுத ரீதியாக போராடிய ஒரு அமைப்பு, பல்வேறு இடைஞ்சல்களை சந்தித்த அமைப்பு, அரசினுடைய ஒடுக்குமுறைகளை சந்தித்த அமைப்பு. ஜேவிபி இன்றைய வெற்றியை நீங்கள் பார்த்தால் யாரெல்லாம் 2020 கோட்டபாய ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் வாக்களித்தார்களோ அவர்கள்தான் அவர்களிடமிருந்து விடுபட்டு ஜேவிபிக்கு வாக்களித்தார்கள். யாழ்ப்பாணத்திலும் சரி, கிளர்ச்சியிலும் சரி, என் கிழக்கு மாகாணத்தின் வெவ்வேறுபட்ட பகுதிகளிலும் சரி தொடர்ச்சியாக சிலர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார்கள். இந்த ஆட்சி மாற்றம் என்பது மாவீரர்கள் தினத்தை பொறுத்த மட்டும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இது முன்னர் இருந்த நிலைமை தொடர்கிறது என்றுதான் நான் சொல்கிறேன். தீர்வு திட்டம் தொடர்பிலே தெரியாத ஒரு தீர்வு என்றால் அல்லது என்ன தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தெரியாத யார் ஒரு யாழ் மாவட்டத்திற்கு அல்லது கண்ணிலிருந்து போனவர்கள் சிறப்பு குறைவான பூரண அறிவு இருப்பதாக நான் கருதுகிறேன். நலன் தொடர்பிலே இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மிக கணிசமான மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்றால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 3 ஆசனங்கள் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிறைவேற்றியாகணும். அதை விட முந்திருந்திருக்கக்கூடிய ஆட்சிகள் அறுதி பெரும்பான்மை இல்லை அல்லது பங்காளிகளுடைய ஆதரவுகளோடு ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற விடயத்தை சொல்லித்தான் வந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு அப்படியான விஷயமும் தேவையில்லை. அப்படி இருக்கிற போது தமிழர் நலன் தொடர்பிலே இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நகர்வுகள் திருப்தியாக இருக்கிறதா? இதுவரை எந்த திருப்தியும் இல்லை. இதுவரை எதுவும் நடக்கவில்லை. வெறுமனே ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு 2-3 வீதிகளிலிருந்து வீதி தடைகளை அகற்றினார்கள். வசாவளான் பலாலி வீதி பகுதியிலே ஒரு வீதியை திறந்து விட்டார்கள். அதைவிட ஒரு ஆக்கப்பூர்வமான விடயம் எதையும் இதுவரை இந்த அரசு செய்யவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு இந்த அரசு மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் இவர்களும் முன்னர் ஆயுத ரீதியாக போராடிய ஒரு அமைப்பு, பல்வேறு இடைஞ்சல்களை சந்தித்த அமைப்பு, அரசினுடைய ஒடுக்குமுறைகளை சந்தித்த அமைப்பு. ஆகவே அவர்கள் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் அதை நிவர்த்தி செய்கின்ற விதமாக அவர்களுடைய நகர்வுகள் எதுவும் இருக்கவில்லை. இதிலே நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டும். என்பிபி என்கின்ற ஜேவிபி அமைப்பு இலங்கையிலே மிக மோசமான ஒரு இனவாத அமைப்பாக இருந்தது. அது உங்களுக்கு தெரியும். யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஜேவிபியை போல இனவாதத்தை உச்சபட்சமாக கக்கியவர்கள் எவரும் கிடையாது. எந்த ஒரு ஆட்சியாளர்களும் கிடையாது. அப்போ ஆட்சியாளர்களுடைய மக்களுக்கு எதிரான நகர்வுகளுக்கு உந்து சக்தியாக நின்றவர்கள் ஜேவிபி. வடக்கு கிழக்கு பிரிப்பதற்கான வழக்கை தொடுத்தவர்களும் ஜேவிபி. அதே போன்று ஜேவிபியினுடைய வெற்றியை நீங்கள் பார்த்தால் யாரெல்லாம் 2020 கோட்டபாய ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் வாக்களித்தார்களோ அவர்கள்தான் அவர்களிடமிருந்து விடுபட்டு ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவை கடும் சிங்கள பௌத்த வாக்குகள் தான் இன்று அந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக ராஜபக்ச குடும்பத்திடமிருந்து விலகி வந்து ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறது. ஆகவே ஜேவிபியினுடைய இன்றைய ஆட்சி கூட கடும் சிங்கள பௌத்த வாதிகளினுடைய வாக்குகளில் தான் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இலகுவாக மறந்துவிட முடியாது. ஆகவே இவர்கள் எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள், இவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பிலே அல்லது எங்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பிலே காத்திரமான தீர்வை தங்களுடைய அரசியலமைப்பு மாற்றத்தினூடாக முன்கொண்டு வருவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் அவர்களுடைய வாக்காளர்களை எவ்வளவு தூரம் அவர்கள் உதாசீனம் செய்வார்கள் அல்லது தமிழ் மக்களுக்கு கொடுப்பார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நல்ல ஒரு மாற்றம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பாதையும் வீதி தடைகளும் அல்லது இராணுவ காவலங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான இன்னொன்று தான் நினைவேந்தல் செய்ய முடியும், இறந்திருக்கக்கூடிய உறவுகளை நினைவு கூறுவதிலே எந்த விதமான தடயம் இல்லை என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் வந்து சொல்கிறார் அமைச்சர். அதுக்கு பிறகு நினைவேந்தல் பாரிய அளவில் நடக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் சரி, கிளர்ச்சியிலும் சரி, என் கிழக்கு மாகாணத்தின் வெவ்வேறுபட்ட பகுதிகளிலும் சரி தொடர்ச்சியாக சிலர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார்கள். கொக்குவில் பகுதியில் உங்களுடைய செயற்பாட்டாளர் ஒருவரும் யாழ்ப்பாண காவல்துறையாலே விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். என்ன நடந்தது? அதான் நான் சொல்கின்றேன். ஜேவிபி வந்த அப்புறம் மாவீரர் தினம் நாங்கள் செய்யலை. 2015 இருந்தே மாவீரர்களுக்கான அஞ்சலிகள் உறவினர்களால் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. மிகப்பெரிய அளவில் 2015 துயிலும் இல்லங்களில் கூட மாவீரர் தினங்களை செய்வதற்கான நிலைமை ஏற்பட்டு விட்டது. 2015 தொடர்ச்சியாக மாவீரர்களுக்கான அஞ்சலி பெருமளவிலே நடந்துபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இம்முறையும் அதே கைதிகள், போலீஸ் விசாரணைகள், அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் என்பது மாவீரர்கள் தினத்தை பொறுத்த மட்டும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இது முன்னர் இருந்த நிலைமை தொடர்கிறது என்று தான் நான் சொல்வேன்.
இந்த அரசமைப்பு சபை இது நாடாளுமன்றம் அரசமைப்பு சபையாக மாற்றப்படுவதற்கான விஷயங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழர்களுடைய தீர்வு திட்டம் அல்லது அரசமைப்பிலே திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்ற விடயம் சொல்கிறது. இந்த வேளையிலே தமிழர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வு திட்டத்தை அவர்கள் தங்களுடைய அரசியலமைப்பு கூடாக கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அறவே இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பான சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்கள் கொண்டு வருகின்ற அரைகுறை தீர்வு திட்டத்தை எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொம்மைகளாக தமிழ் மக்களாலே துரதிருஷ்டவசமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் அவர்கள் வந்து இங்கே சொல்ல போகிறார்கள் திறமான தீர்வு திட்டம் வந்திருக்கிறது என்று. ஆனால் அவர்களிடம் அதை பற்றி கேள்வி கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்ல போகின்றார்கள். இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை. நாங்கள் பெருமளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது அரைவாசி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். வன்னியிலேயும் 2 பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்ல போகிறார்கள் திறம் தீர்வு திட்டம் என்று. அதை தமிழ் மக்கள் தெருத்தெருவாக இறங்கி போராடுவதை தவிர, அந்த அரசியலமைப்பை எதிர்ப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இருக்காது. ஆனால் இவர்கள் கொண்டு வரப்போகின்ற அரசியலமைப்பு நான் நினைக்கவில்லை தமிழ் மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சரியான அரசியலமைப்பாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன 2 காரணங்கள் தான் இருக்கிறது. ஒன்று, ஜேவிபி வடக்கையும் கிழக்கையும் பிரித்த ஒரு அமைப்பு. அதே போன்று இந்த ஜேவிபி இன்று ஆட்சி அமைத்திருப்பது அதே கடும் சிங்கள பௌத்த தேசியவாதிகளினுடைய வாக்குகளால். அந்த வாக்குகளிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஜேவிபியினுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துகின்ற விதமாக ஒரு தீர்வு திட்டத்தை அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாக முன்கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அவ்வளவு தூரம் இல்லை. அவ்வாறு கொண்டு வந்தால் அதை நாங்கள் பாராட்ட முடியும். ஆனால் அவர்கள் தங்களுடைய முன்மொழிவுகளை முதல் வைக்கட்டும். அரசியலமைப்பு வரைவை முன்னுக்கு வைக்கின்ற பொழுது நாங்கள் அது தொடர்பான விவாதங்களுக்கு போக முடியும். ஆனால் இருக்கக்கூடிய ஆபத்தும் துரதிருஷ்டவசமான சூழ்நிலையும் என்னவென்றால், அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இங்கு பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் பொம்மைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து சொல்ல போகிறார்கள் திறமான தீர்வு திட்டம் என்று சொல்ல போகிறார்கள். ஆகவே மக்கள் இந்த அரைகுறை தீர்வு திட்டத்தை எதிர்ப்பதற்கு நாங்கள் வீதிக்கிறங்க வேண்டிய, தெருவாக இறங்கி போராட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக மக்கள் தேர்வு செய்தார்கள் என்ற விடயத்தை சொன்னீர்கள். குறிப்பாக இந்த தீர்வு திட்டம் தொடர்பிலே தெரியாத உறுப்பினர்கள், அது தீர்வு என்றால் அல்லது என்ன தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தெரியாத உறுப்பினர்கள், யார் அந்த உறுப்பினர்கள்? என்னை பொறுத்தமட்டில் என்பிபியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து அல்லது வன்னியிலிருந்து போனவர்களுக்கு அரசியலமைப்பு தொடர்பான பூரண அறிவு இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டவரிடம் அரசியலமைப்பு தொடர்பாக பல்வேறு விவாதங்களில் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவரிடம் அதுக்கான பதில் தெரியவில்லை. அவருக்கு அதுக்கு பதில் சொல்வதற்கு இந்த ஒரு ஆற்றலும் இருந்ததை நான் அவதானிக்கவில்லை. மாறாக கேள்வி கேட்டவரோடு சண்டை பிடித்தவை தவிர அதனுடைய முதன்மை வேட்பாளரை அந்த நிலைமை என்றால் மற்றவர்களும். சரி, திரு மணிவண்ணன், அடுத்த கட்ட அரசியல் நகர்வை எப்படி நகர்த்தி செல்ல போகிறார்? என்னுடைய கருத்து, நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியை நாங்கள் கிராம மட்டங்கள் தோறும் நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் கூட்டணியை வலுப்படுத்துகின்ற அதே வேளை தமிழ் மக்கள் கூட்டணி எங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய தமிழ் தேசிய தரப்பிலே இயங்குகின்ற தரப்புகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி எதிர்காலத்திலே ஏதாவது ஒரு விடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க முடியுமா என்பது தொடர்பிலும் நாங்கள் கரிசனை கொண்டவர்களாக இருக்கிறோம். திரு மணிவண்ணனை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான கட்சியில் நீங்கள் அந்த காலத்திலே போட்டியிடக்கூடிய கட்சியிலே 3வது அதிகூடிய விருப்பு வாக்குகள் உங்களுக்குரியதாக இருந்தது. ஆனால் இம்முறை வாக்குகள் அந்தளவு தூரம் எழுச்சி பெறவில்லை. என்ன காரணம்? அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தமிழ் மக்கள் தமிழ் தேசிய தரப்புகள் பல கூறுகளாக பிரிந்திருக்கிறார்கள். எங்கள் மீது அபாண்டமான பொய் பிரச்சாரங்களை எல்லோரும் அள்ளி வீசி கொண்டிருந்தார்கள். எல்லா தரப்புகளும் பொய் பிரச்சாரங்களை அள்ளி வீசி கொண்டிருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். அதே போன்று தமிழர் தரப்பு பல கூறுகளாக பிரிந்திருந்ததால் ஏற்பட்ட வெறுப்பு தமிழ் மக்களுக்கு அவர்கள் வேறு ஒரு தெரிவை நோக்கி நகர்வதற்கு அவர்களை தள்ளிவிட்டிருக்கிறது. அதே போன்று தென்னிலங்கையிலே அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி அமைத்தது ஒரு அலையாக எழுச்சி பெற்றதும் இங்கு அதை ஒரு
தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. அதே போன்று வாக்களிப்பிலே வாக்களிப்பு வீதம் வெகுவாக குறைந்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. ஆகவே இவ்வாறு பல்வேறு காரணங்கள் எங்களுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. அதிலே நான் போட்டியிட்ட தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற கட்சி அதனுடைய சின்னம் மான் சின்னம். இதுதான் முதல் முறையாக தேர்தலிலே போட்டியிடுகின்றது. இதுதான் முதல் முறையாக மக்களிடத்திலே நான் கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆகவே இதில் துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருந்தவர்கள் கூட மணிவண்ணனுக்கு வாக்களிக்கிறோம் என்று என்னுடைய பழைய சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவை ஏராளமானவர்கள் எனக்கு வந்து சொல்லியிருக்கிறார்கள், நான் உங்களுக்கு தானே வாக்களிச்சினாங்க, அப்போ என்னத்துக்கு வாக்களிச்சிங்கன்னா சைக்கிளுக்கு வாக்களிச்சினாங்க. என்னுடைய அயலில் இருக்கின்ற முதியவர்கள் கூட சரியாக மான் சின்னத்தை புரிந்து கொள்ளாமல் நான் முந்தி இவ்வளோ காலம் போட்டியிட்ட சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே மக்களை இந்த சின்னத்துக்கும் இந்த கட்சிக்கும் தயார்படுத்துவதற்கு இன்னும் சிறிது காலம் எடுக்கும். 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஆசனத்தை இந்த முறை பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் நடைபெறாமல் போனதால் அந்த சின்னம் மான் சின்னத்தை நாங்கள் பட்டி தொட்டி என்றும் கிராமங்கள் தோறும் எடுத்து செல்வதிலே முடியாமல் போய்விட்டது. ஆகவே இதுதான் மான் சின்னம் போட்டியிட்ட முதலாவது தேர்தல். ஆகவே மான் சின்னம் போட்டியிட்ட முதலாவது தேர்தலிலே நாங்கள் எடுத்த வாக்குகள் என்பது மிக காத்திரமான வாக்கு. அதிலும் நாங்கள் வேறு கட்சிகளோடு கூட்டணியவும் இல்லை, வேறு பிரபல்யமான முகங்களும் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அலங்கரித்திருக்கவில்லை. சங்கு சின்னத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் 22,000 வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் சங்கு சின்னத்தை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கு எங்கும் கொண்டே விதைத்திருந்தோம். அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் 5 தரப்புகள் ஒன்றாக இணைந்து தேர்தலை கேட்டிருந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பெற்ற வாக்கை விட நாங்கள் பெற்ற வாக்குகள் என்பது ஒப்பீட்டளவிலே உயர்வானது என்று தான் நான் கருதுகிறேன். சரி, மக்களை தெளிவுபடுத்தவில்லை. தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகள் சொல்கிறது மக்கள் தவறு இருக்கிறார்கள், இது போகவில்லை, மக்களிடம் ஒரு தெளிவுபடுத்தல் இல்லை. குறிப்பாக எங்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் தடமார்கள் என்ற குற்றச்சாட்டு மாத்திரம்தான் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது, அவர்கள் அப்போது பிறக்காத குழந்தைகளாக இருக்கிற போது அவர்களுக்கு வரலாறு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அதையெல்லாம் ஏன் இந்த கட்சிகள் தமிழ் தேசியம் என்று பேசக்கூடிய கட்சிகள் ஏன் அதையெல்லாம் செய்கிறார்கள்? இல்லை, நாங்கள் அதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு அவ்வளவு காத்திரமாக அந்த பரப்புரைகள் அல்லது புதிய வாக்காளர்களை தமிழ் தேசியத்தை நோக்கி இழுத்துச் செல்லுகின்ற போக்கு இந்த தமிழ் தேசிய கட்சிகளிடம் இல்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். அதிலிருந்து நாங்கள் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையை நாங்கள் செய்ய வேண்டும். அது கட்டாயமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் கட்சிகளாக பிளவடைந்திருந்த காரணத்தினாலே ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. ஆனால் தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜேவிபிக்கு கிடைத்த வாக்குகள் வெறும் 80,000 வாக்குகள், 80,000 சொச்ச வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. ஆகவே மக்களில் பிழை இருப்பதாக நான் சொல்லவில்லை. நான் சொன்ன விடயம் எங்களுடைய நான் போட்டியிட்ட சின்னத்தை மக்களிடத்தில் பரிச்சயப்படுத்துவதில் தான் நாங்கள் பின்தங்கிவிட்டோம். அல்லது குறுகிய காலம், வரலாற்றிலே ஒரு காலமும் வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து தேர்தலுக்கான காலப்பகுதி 1 மாதமாக இருந்தது கிடையாது. இதிலே சட்டத்தவறும் இருந்தது என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கும் தொடுத்திருக்கிறார்கள். 4 வாரங்கள் தான் இந்த கொடுக்கப்பட்டது. 4 வாரங்கள் கூட இல்லை என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வேறொரு சில காரணங்களுக்காக அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. உண்மையிலே சட்ட ரீதியாக காணாது. இன்னும் 2 வாரங்கள் அதிகமாக தந்திருக்க வேண்டும். அதே நேரம் இது மழை காலம். உங்களுக்கு தெரியும், நவம்பர் மாதம் மழை காலம். எத்தனையோ பிரச்சார கூட்டங்களை நடத்த முடியாமல், பகிரங்கமான கூட்டங்கள் நடத்த முடியாமல் போய்விட்டது. வீடு வீடாக சென்று கொடுப்பதிலே மழை பெய்து கொண்டிருந்தது. இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலையில் நாங்கள் இந்த மான் சின்னத்தை கொண்டு செல்வதிலே நாங்கள் சில தடங்களை எதிர்கொண்டோம். அது இயற்கையானது. இந்த காலப்போது சற்று அதிகமாக இருந்திருக்க வேண்டும், அல்லது மழை காலமாக இல்லாது இருந்திருக்க வேண்டும். நாங்கள் இன்னும் கூடுதலான வாக்குகளை நாங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர இந்த இளம் வாக்காளர்களை நாங்கள் தயார்படுத்துவதில் நாங்கள் ஓரளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் இருக்கிறதா? நிச்சயமாக நாங்கள் அந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயார். அடுத்த தளம் உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் மீளவும் மாநகர சபைக்கு திரு மணிவண்ணன் போட்டியிடுவார்.
நிச்சயமாக போட்டிடுவோம். சரி, மிக குறிப்பாக பல விஷயங்கள் இருந்தது, தெளிவுபடுத்த வேண்டிய கேள்விகள், உங்கள் தொடர்பிலே அல்லது உங்கள் கூட்டணி அல்லது யாரோடு சேரப்போகிறீர்களா என்ற விஷயம் கூட பரபரப்பாக பேசப்படுது. நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு தெளிவுபடுத்தல் தேவையாக இருந்தது. தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிறோம். பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது. நன்றி உஷாந்தன், நன்றி நேயர்களே. திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன், சட்டத்தரணி, முன்னாள் மாநகர முதல்வர், பல்வேறுபட்ட விடயங்கள் அவர் தொடர்பிலே வெளிப்படுத்தக்கூடிய தகவல் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறது. வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறோம். வணக்கம்.